பாருங்கள், இந்த சூலேமியால் இருக்கிறாள், எங்களுடைய மகன் மரித்து போவான். மரித்த பிறகு எலிசாவுக்கு மேல கட்டி கொடுத்த வீட்டுல அந்த மகனை வச்சுட்டு, இந்த மேட்ரு இன்னும் யார்ட்டையுமே சொல்லல, விசேஷமா புருஷன்ட்ட இன்னும் சொல்லல. சொல்லாம நேர புறப்பட்டு போறான். யார பார்க்கணும்? எலிசா கிட்ட போனோம், எலிசா கூட்டிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு போறான். அப்படி போகும்போது அதனுடைய 22வது வசனம் வாசிங்கள். தன் புருஷனிடத்தில் ஆளும் நாம் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னார். இப்ப போய் பெர்மிஷன் கேட்கிறான். நாம் போகணும்னு பெர்மிஷன் கேட்கும் போது புருஷனுடைய பதிலை பாருங்கள். 23வது வசனம். அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல, இது ஆல் நைட் பிரேயரும் இன்னைக்கு கிடையாது, ஓய்வு நாளும் அல்ல, இன்னைக்கு சண்டேயும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ சர்ச்சுக்கு போற? சில பாக்குறாங்க கரெக்ட். நீ வெள்ளிக்கிழமை போற, ஞாயிற்றுக்கிழமை போற, இதுக்கு இடையில சனிக்கிழமை எதுக்கு போற? இப்படிதான் பெர்மிஷன் கேட்டா. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க எல்லாம் ரைட்டு தான், நான் போக வேண்டி இருக்குது. அப்படி போனதுனால அந்த குடும்பத்துல சாவு விலக்கப்பட்டது. ஒண்ணு முடக்கதான் பார்ப்பாங்க. அவங்க சொல்றது நியாயமா தான் இருக்கும். இது அமாவாசைகள் அவங்க கணக்குக்கு. இன்னைக்கு ஆல் நைட் பிரேயர் இருக்கா? இல்ல. இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டையும் இல்ல, யாரு கூட சண்டையும் இல்ல. இப்படிதான் முடக்க பார்ப்பாங்க. ஆனா பிரச்சனை உனக்கு இல்ல. நீரே ஆனால் ஆண்டவரே, அதாவது நாம் ஆண்டவரிடத்துல செல்வதற்கு எனக்கு யாருடைய பெர்மிஷனும், இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள்.